Children, I hope you all are good and safe. Today is an English subject. So today we are going to recall the things you have learned in last term. Okay, so last term நீங்க படிச்ச சில விஷயத்தை recall பண்ண போறோம். Looking back அப்படினா பின்னாடி திருப்பி பார்க்கிறது. Okay, so Neenu went for shopping with her mother. She saw the following items there: juice shop, cake shop, toy. நீனு அப்படின்ற பொண்ணு அவங்க அம்மாவோட கடைக்கு போயிருக்கா. அவள் ஒரு சில விஷயத்த அங்கே இருக்கிறத பார்த்துருக்கா. ஜூஸ் ஷாப்பில் ஜூஸ் இருக்கும், கேக் ஷாப்பில் கேக், டாய் ஷாப்பில் டாய்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துருக்கா. அண்ட் ஆல்சோ தே ஹாவ் கிவன் லுக் அட் த பிக்சர் அண்ட் கம்ப்ளீட் த வேர்ட்ஸ். தே ஹாவ் கிவன் இன்கம்ப்ளீட் வேர்ட்ஸ். ஸோ யூ ஆல் ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் வேர்ட்ஸ் வித் ரிலேட்டட் திஸ் ஷாப்ஸ். இங்கே கொடுத்துருக்க இன்கம்ப்ளீட் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் தான் இது பண்ண போகிறீங்க. இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸோட மேட்ச் பண்ணி எந்த லெட்டருக்கு இடையில் என்ன லெட்டர் மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இன் திஸ் சைட் மேட்சிங் த பிக்சர்ஸ் வித் த கரஸ்பாண்டிங் சென்டென்ஸ். ஸோ யூ ஆல்ரெடி நோ அபவுட் திஸ் தட் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஆல்சோ ஒன் அண்ட் மோர், அதாவது ஒன்று அதுக்கு அதிகமாக இருக்கிறது. ஒன் அப்படிங்கிறத பென் அப்படின்னா பென்னு சொல்லுவோம். ஒரு பென் இருந்தால் அதை பென்னுன்னு சொல்லுவோம். ஓகே, இஃப் மோர் தென் பென் மீன்ஸ் வி ஷுட் சே பென்ஸ். எஸ் சேர்த்துப்போம், ரைட்டா? எக்ஸ், ஒரு எக் இருந்தால் எக்குன்னு சொல்லுவோம், நிறையா இருந்தால் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் திஸ்ஸு பதிலாக இன்னொன்று சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ ஒரே ஒரு ஜார் இங்கே இருக்கிறனால நம்ம கை பக்கத்தில் இருக்கிறனால கிட்ட இருக்கிறத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? வி ஷுட் பாயிண்ட் அவுட் this. So if you have a more than jars, so you should say these. உங்கள் கை தொடுற தூரத்தில் இருந்தால் அதை என்ன சொல்லணும்? ஒன்றுக்கும் அதிகமாக இருந்தால் என்ன சொல்லணும்? if more than one, you should say these. This, these. So this, these, this, these. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போது நம்ம ஒன் அண்ட் மோரில் எப்படி பென்ஸ்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இதில் தீஸ் அப்படிங்கிறத ஒரு பொருளை விட அதிகமாக இருந்தால் பக்கத்தில் நம்ம அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறப்போ தீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பொருள் மட்டும் இருந்தால் அதை திஸ்ன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அ ஜார், தீஸ் ஆர் ஜார்ஸ். ஓகே, தீஸ் ஆர் ஜார்ஸ். ஸோ இதை தான் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க. கையில் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா பக்கத்தில் இருக்கிறத. திஸ் இஸ் அ லயன் பிகாஸ் ஹியர் only one lion. Okay, so you can see the two lions here. So you should say these are lions. That also they have mentioned. இங்கே ஒன்றுக்கும் அதிகமான சிங்கம் லயன் இருக்கிறனால என்ன சொல்கிறோம்? தீஸ் போட்டு தான் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம், தீஸ்க்கு தமிழில் மீனிங் எல்லாம் இதெல்லாம். ஓகே, ஸோ நீங்கள் தான் இந்த மீதி இருக்கிற ஆக்டிவிட்டியை நான் சொன்ன வச்சு ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இது மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல இதுதான் சொல்லியிருக்கேன். திஸ், தீஸ். எதுக்கு திஸ் வரணும், எதுக்கு தீஸ் வரணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன். ஸோ இந்த லெசன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னா அதை சும்மா பார்த்துட்டு அப்படியே விட்டுறாமல் தெளிவாக நான் என்ன சொல்கிறேங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறப்போ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ரீட் அண்ட் see the video fully. ஓகே, டோன்ட் ஸ்கிப் இட். ஓகே, ஃபுல்லாக வீடியோ பார்த்து நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதோட அந்த ஹெல்ப்போட அதை பண்ணுங்கள். தேங்க்யூ.